வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட். பிரதான செய்திகளோடு இன்று 31ஆம் தேதி 5ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு. இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வத்தளையில் விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டியில் சடலம். 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியினர் ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டு. தலவாக்கல நகரில் நிர்மாண பணியொன்றிற்காக மண் சுவர் வெட்டப்படுவதால் மக்கள் வீடுகளை இழக்கும் அபாயம். வடக்கின் ஆர்ப்பாட்டங்களுக்கு தவறாக அர்த்தம் கற்பித்தவர்களிடம் பிரதமர் கேள்வி. එතකොට කහවත් එක් තිබුණා ලොකු උද්ඝෝෂණයක්. පවිත්‍රා වන්නේ ආරච්චි වගේ ඇමතිවරයන් LTT ගෙනල්ලා කහවත්තට දාලා තියෙනවා. ඉතින් ඔය මොන කතාවද? பொரல்லை வனாத்தமுள்ள தொடர்மாடி கட்டிட தொகுதி அபாய நிலையம். விரிவான செய்திகள். வத்தளை பள்ளியாவத்த பகுதியில் விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டியிலிருந்து சந்தேகத்துக்கிடமான சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார். வத்தளை பிரீத்திபுர கடற்கரை பகுதியிலிருந்து சென்ற முச்சக்கர வண்டி பழையவத்தை தேவாலயத்திற்கு அருகில் வேறு ஒரு முச்சக்கர வண்டியுடன் மோதி குடை சாய்ந்துள்ளது. பின்னர் அதில் பயணித்தவர்கள் முச்சக்கர வண்டியை சரி செய்து கொண்டு வத்தளையை நோக்கி பயணித்த போது பழையவத்தை தேவாலய சந்தியில் மீண்டும் குடை சாய்ந்துள்ளது. நான் இந்த பக்கம் சென்று கொண்டிருந்தேன். நேராக வந்து மோதிக்கொண்டு செல்லும் போது கவிழ்ந்தது. என்னுடைய வாகனம் மோதி நேராக சென்று மோதுவதனை நான் கண்டேன். நான் பேலியகுட பகுதியிலிருந்து வந்தேன். ஆயினும் முச்சக்கர வண்டியை செலுத்தியவர் மீண்டும் அதனை கொண்டு செல்ல முயற்சித்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளதோடு முச்சக்கர வண்டியில் காயமடைந்த நிலையில் இருவரும் தலையில் காயங்களுடன் சடலம் ஒன்றும் இருந்ததாக சம்பவத்தை கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் ராகவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முச்சக்கர வண்டியில் இருந்த சடலம் நீதவான் விசாரணைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதோடு இது விபத்தில் இடம்பெற்ற மரணமா என்பது குறித்து இதுவரையிலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சிவில் பாதுகாப்பு படை அணியை இனி எந்த ஒரு அரசியல் கட்சியினதும் கைபொம்மையாக செயற்பட இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நிரந்தர நியமனங்கள் வழங்கும் இந்த நிகழ்வு இன்று மெதிரகிரிய தேசிய பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றது. 45,000 பேர் வரையில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் தற்போது சேவையாற்றி வருகின்றனர். இன்றிலிருந்து அவர்கள் அனைவரும் ஓய்வூதியம் மற்றும் பதவி உயர்வுகளுடன் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. දේශපාලන පක්ෂවල කාර්යයන් සඳහා ඔබ කොතෙක් පාවිච්චි කළාද කියලා බලයේ සිටි අය. கடந்த காலங்களில் அரசியல் கட்சிகளின் தேவைகளுக்காக உங்களை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்று எனக்கு தெரியும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு எதிராக போட்டியிட்ட முன்னாள் ஜனாதிபதியின் கூட்டம் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற போது உங்களில் 15,000 பேரை அழைத்துச் சென்று முன்னால் வைத்துத்தான் முதலாவது கூட்டத்தை நடத்தினார்கள். நீங்கள் அரசு சேவையில் நிரந்தர நியமனம் பெறுவதைப் போன்று அரசியல் செயற்பாடுகளுக்கு உரியவர்கள் அல்ல என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். இனிவரும் தேர்தலில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது அரசியல்வாதிகளின் சகாக்களாக செயற்படுவது சட்டத்தில் தடை என்பதுடன் மறுபுறம் தார்மீகத்திற்கும் முரணானது. ஆகவே நீங்கள் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து சுதந்திரம் அடைந்துள்ளீர்கள் என்பதை நான் தெளிவாக கூற விரும்புகிறேன். ව්‍යාපාරයකට කිසිසේත්ම සම්බන්ධ වී කටයුතු කිරීම ඒ සියලු අංශ වලින් ඔබ නිදහස් කියන එක මම පැහැදිලිව සඳහන් කරනවා. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று மல்வத் மகாநாயக்கரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். மல்வத் மகாவிகாரைக்கு சென்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க திப்பாட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் கண்டி சம்மேளனம் இன்று புஷ்பதான கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. කයිච දූපතේ
ඒ දැරිය දූෂණය කරපු අවස්ථාවේදී ජනතාව පාරට බැස්සා. புங்குடுதீவில் அந்த மாணவி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மக்கள் வீதிக்கு இறங்கினார்கள். புலிகள் தான் இதனை செய்கின்றார்கள். அதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் அளித்துள்ளதாக கூறுகின்றனர். இது இடம்பெற்ற 3 வாரங்கள் செல்வதற்கு முன்னர் கஹாவத் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டனர். கஹாவத்தையிலும் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனையும் புலிகள் தான் செய்தனரா என்று முன்னாள் ஜனாதிபதியிடம் நான் கேட்க விரும்புகிறேன். அவருக்கு ஆதரவு வழங்கும் பவித்ரா வன்னியாராச்சி புலிகளை கொண்டு வந்து கஹாவத்தையில் போட்டுள்ளார். இது என்ன கதை? மஹிந்த ராஜபக்சவுக்கு 2010ஆம் ஆண்டில் கிடைத்த மக்கள் ஆணை அதனுடன் முடிந்துவிட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் புண்ணியத்தால் தான் என்று பாராளுமன்றம் செயற்படுகிறது. அதில் நான் பிரதமராக இருக்கிறேன். අපි ගත්තේ වරම මෛත්‍රීපාල සිරිසේන ජන පිනට. ඉතින් ඒ පිනෙන් තමයි මේ පාර්ලිමේන්තුව දුවන්නේ. திருகோணமலை சம்பூர் பிரதேசத்தில் தமது சொந்த இடத்தில் மீள்குடியேற்றுவதற்காக காணிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட மக்களுக்கு நேற்று போலீசாரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி முதல் தமது காணிகளில் கொட்டில்கள் அமைத்து காணிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தமக்கு நேற்று போலீசார் தடை விதித்ததாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தடை உத்தரவை அடுத்து அங்கிருந்த மக்கள் வெளியேறியுள்ளதுடன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொட்டில்கள் அகற்றப்பட்டன. விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் 818 ஏக்கர் காணி மக்களை மீள்குடியமர்த்துவதற்காக ஜனாதிபதியால் விடுவிக்கப்பட்டிருந்தது. 9 வருடங்களின் பின்னர் தமது சொந்த காணிகளில் மீள்குடியமரும் மகிழ்ச்சியில் காணிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் விதிக்கப்பட்ட இந்த தடை உத்தரவு காரணமாக அந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வெளியாக போவ அவங்க வெளியாக்கணாமண்டு திருப்பி வெளியாக்கணாதான் 16ஆம் தேதி பிறகுதான் வெளியாகட்டாமண்டு வெளியாக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியாக்கியும் திரட்டி விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் தகரக்கோட்டில் நடந்து சரியான வெக்கையில் நடந்து கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு வாழ்றோம் 10 வருஷமாக கிடந்து நாங்கள் வாழ்றோம். ஒரு குடியேற்றத்துக்காக உண்ணாவிரதம் 18ஆம் தேதி உண்ணாவிரதம் செய்தோம். அந்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்டு குடியேற்றம் செய்கிற அதிகாரிகள் சொல்லி எங்களோட காணிகளை சம்பூருக்கு போய் துப்புரவாக்கினோம். துப்புரவாக்கி கொட்டில் அடிக்க வெளிக்கிட கொட்டில் அடிக்க நாமங்களை போங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற அதிகாரிகள் போக சொல்லி மீண்டும் முகாமுக்கு வந்து கஷ்டப்படுறோம். குறித்த காணி உயர் நீதிமன்ற விசாரணையில் உள்ளமையால் நீதிமன்ற அறிவித்தலின்படி காணிகளிலிருந்து தங்களை போலீசார் வெளியேற்றியதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த காணி தொடர்பில் உயர் நீதிமன்றத்துக்கு முதலீட்டு நிறுவனம் தொடுத்திருக்கும் மனு அடுத்த மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை சம்பூர் மக்களின் மீள்குடியேற்றத்திற்கு எந்த தடையும் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கடந்த 20ஆம் தேதி தெரிவித்திருந்தனர். முதலீட்டு சபைக்கு கொடுத்திருந்த காணியை மீளப் பெறுவதான ஒரு உத்தரவை செய்திருந்தார். அந்த உத்தரவை தடுக்கும்படியாகத்தான் இடைக்கால தடை உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. அது இன்றைக்கு நீக்கப்படுகிற போது திரும்பவும் ஜனாதிபதியினுடைய உத்தரவு அமுலுக்கு பெறும். அதுதான் அந்த நிலைமை அடுத்த தேதி வரைக்கும் பேணப்பட வேண்டும். ஜூன் 16ஆம் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தினம் புதிய வழக்கிலே கொடுத்த இடைக்கால தடை உத்தரவை இன்றைக்கு பிறகு நீடிக்காமல் அந்த உத்தரவை கைவிட்டார்கள். மன்னார் கரடிக்குழி முஸ்லிம் வித்தியாலயத்தின் ஆசிரியர் விடுதிக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் இதுவரை கட்டிடம் கட்டப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மன்னார் மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதியிலேயே கரடிக்குழி முஸ்லிம் வித்தியாலயம் அமைந்துள்ளது. இந்த பாடசாலையில் சுமார் 100 மாணவர்கள் வரை கல்வி பயின்று வருகின்றனர். இந்த மாணவர்களுக்கான கல்வியை கற்றுக் கொடுக்க தற்போது 5 ஆசிரியர்கள் மாத்திரமே அங்குள்ளதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவர்களில் 2 ஆசிரியர்கள் நிரந்தர நியமனம் பெற்றவர்கள் எனவும் ஏனைய 3 ஆசிரியர்களும் தொண்டர்களாக கடமையாற்றி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அங்க டீச்சர் வசதி இல்லை. இந்த 100 பிள்ளைகளுக்கும் இந்த 2-3 மாஸ்டர் மர வசதியும் போதாது. அவங்க படிச்சு கொடுத்துட்டு போனபடியால இங்க மிச்ச படிப்பு இல்ல டியூசன் அது இது எதுவுமே இல்லை. இந்த பாடசாலை பின்தங்கிய பகுதியில் அமைந்துள்ளமையினால் ஆசிரியர்கள் இந்த பாடசாலைக்கு வருகை தர மறுப்பு தெரிவிப்பதாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றனர். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இங்கிருந்த ஆசிரியர் விடுதி முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் அதன் பின்னர் இங்கு ஆசிரியர்களுக்கு தங்குவதற்கான இடம் இல்லை எனவும் பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த பாடசாலைக்கு ஆசிரியர் விடுதியை நிர்மாணித்துக் கொடுப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. எனினும் இன்று வரை அங்கு விடுதிக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் கூட முன்னெடுக்கப்படாததை
அங்கு சென்ற அம்மாள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த கட்டடம் கட்டி முடிச்சு கொடுத்து தங்களுக்கு ஆட்கள் வந்தால் பிள்ளைகள் படிக்கும். கல்லு வச்சு 6 மாசம் இருக்கும். வச்ச காலத்திலேருந்து இதை கட்டி இதை பிரயோசனப்படுத்தி கொடுக்கையில வச்சவங்க. இந்த பாடசாலையின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக அமைச்சர்கள் உறுதி அளித்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என்றே பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். ரிஷாட் மினிஸ்டர்ல அவர் எங்களுக்கு கட்டடங்கள் தாரன்னு சொன்னாரு, எதையுமே தந்த மாதிரி இல்லை. அவர் தந்திருந்தா கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களுடைய ஸ்கூல் பின்வாங்கப்பட்டு இருக்காது. இப்போ ஸ்கூல் மூடுற கட்ட அளவுக்கு மினிஸ்டர் கூட ஆசிரியர்மார் தாரேன், கட்டட வசதி செஞ்சு தாரன்னு தான் சொன்னாங்க. இன்னும் ஒன்று எங்களுக்கு எதுவும் சரியான முடிவா வந்து சேர இல்லை. போலியான வாக்குறுதிகளை வழங்காது இந்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களின் எதிர்காலத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டியது உரியவர்களின் கடமை அல்லவா? தலவாக்கலை நகரில் நிர்மாண பணியொன்றிற்காக மண்சுவர் வெட்டப்படும் நிலையில் ஜெயந்தி மாவட்ட மக்கள் தமது வீடுகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தலவாக்கலை புதிய பஸ் நிலையம் நிர்மாணிக்கப்படும் இடத்திற்கு அருகில் நிர்மாண பணியொன்றிற்காக மண் சுவர் வெட்டப்பட்டுள்ளது. சுமார் 40 அடி உயரமான இந்த மண் சுவரை வெட்ட நேற்றைய தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த மண் சுவர் வெட்டப்பட்ட நிலையில் மண்மேடொன்று மண்ணகழ்வு இயந்திரத்தின் மீது சரிந்து விழுந்துள்ளது. இந்த நிர்மாண பணியை மேற்கொள்கின்றமையினால் ஜெயந்தி மாவட்ட பகுதியில் உள்ள மக்கள் தமது குடியிருப்புகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புல்டோசரை போட்டு வெட்டியிருக்காங்க. நாங்கள் இதுக்கு முன் அறிவித்தல் கொடுத்தோம் 2 நாளைக்கு அப்படி இருந்தும் வெட்டியிருக்காங்க. இப்போ இது பெரிய மழை வந்தால் பெரிய பாதிப்பு வர்ற அனர்த்தத்தில் இருக்கு. இது நம்ம வீடு பணிய போற அளவுல வெட்டி இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த இடத்துல மண் தொடர்ந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. போன மாசம் நாங்க சபை தலைவருக்கு நாங்கள் அறிவித்தல் பண்ணாங்க, தொடர்ந்து மண் வெட்டுறாங்க, மழை காலத்தில் பெரிய ஆபத்து வரும், உடனே நிப்பாட சொல்லி அவர் எங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்தாரு. நாங்கள் வெட்டுறோம், பெம்மை தான் கட்டி தரேன்னு சொன்னாரு. ஆனால் அது அவர் சொன்னதுக்கு சம்பந்தப்பட்டவங்க தொடர்ந்து அந்த வெட்டிய கடை கட்ட தான் அவங்க முயற்சிக்கிறாங்க. ஜெயந்தி மாவட்டத்தில் உள்ள 3 வீடுகளில் இவ்வாறான வெடிப்புகள் காணப்படுகின்றமை எமது கேமராவில் பதிவானது. தலவாக்கலை ஜெயந்தி மாவட்டத்தில் உள்ள 12 வீடுகளுக்கு எதிர்காலத்தில் இதன் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தலவாக்கலை நகரசபைக்கு தாம் பல்வேறு தடவைகள் முறைப்பாடு செய்த போதிலும் இந்த நிர்மாண பணிகள் நிறுத்தப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முன்னுக்கு வெட்டி செய்துகிட்டு இருந்த பொழுது அந்த வீடு இடிஞ்சு போயிருச்சு. பிறகு போன கிழமை நான் வீட்டில் ஒருத்தர் உள்ள அந்த நேரம் வெட்டி வீடு இடிஞ்சு போற நிலைமையில இருக்கு. நாங்கள் நகர சபையில போய் சொன்ன பொழுது அந்த தலைவர் சொன்னாரு, நீங்க பயப்படாதீங்க, ஒரு பெம்மை கட்டுறதுக்காக வேண்டித்தான் இந்த சரிவை நேர்படுத்துறதுக்காக தான் லேசா வெட்டியிருக்காங்கன்னு சொன்னாரு. நேற்று இரவு நாங்கள் வீட்டில் ஒருத்தருமே இல்லை. எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொன்னாங்க, உங்க வீட்டு முன்னுக்கு இடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் நாகராஜபதிட்ட சொன்ன நேரம் அவர் அது எந்த ஆன்சரும் பண்ணாதனால நாங்கள் போலீஸில் போயிட்டு என் சகோதரோட போயிட்டு போலீஸில் ஒரு என்ட்ரி போட்டுப்போம். ஆனால் அடுத்த மழை வந்தால் வீடும் பயிரும் மாதிரி தான் இருக்குது. பெம்பை மட்டும் தான் போட்டு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் போட்டு தந்தும் மறுபடி கொஞ்சம் தான் வெட்டுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடி வெட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ இப்படி இருந்தோம்னா நாங்கள் இப்படி இன்னைக்கு நைட்டுக்கெல்லாம் மழைக்கெல்லாம் வந்துச்சுன்னா வீடும் அப்படியே போயிடும். ஏற்கனவே இங்கிட்ட நிறைய மண் சரிவெல்லாம் ஏற்படும் சொல்லி மழை காலத்தினால இருந்தும் இவ்வளோ ஒரு இது இல்லாமல் ஒரு ஆய்வு பண்ணாமல் ஒரு எங்களுக்கு ஒரு இது கொடுக்காம நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு இது இல்லாமல் அவங்க நினைச்ச இஷ்டத்துக்கு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் உயிராபத்தோடு தான் இருக்கோம். இந்த கட்டிடத்தை நிர்மாணிக்கின்ற கூட்டுறவு நிலையத்தின் தலைவராக நகரசபையின் முன்னாள் தலைவரது சகோதரர் செயற்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் மக்களினால் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய தான் பாதுகாப்பு கட்டிடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான அனுமதியை வழங்கியதாக தலவாக்கலை நகரசபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபால தெரிவித்தார். நகரசபையில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அந்த மேல ஜெயந்தி மாவட்டத்தில் உள்ள அந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ளவர்கள் இந்த இடத்துல வாங்கி சரிஞ்சு போறது, அதனால அதுக்கு தேவையான பாதுகாப்பு கட்டணம்னு செய்ய சொல்லி எங்க நகரசபையில் ஒரு வேண்டுகோள் செஞ்சது. அந்த கட்டணம் போட்டா உண்மையிலே பெரிய ஒரு செலவு போகுது. ஆகவே நகரசபையால இங்க சின்ன ஒரு நகரசபை, அதனால அந்த செலவு எங்களால ஏற்றுக்க முடியாதனால இப்ப அந்த வீடுகளில் இருக்கவர்களே அந்த இடம் வெட்டி அவங்க அந்த பாதுகாப்பு கட்டணம் ஒன்று செஞ்சு கொண்டு வராங்க. இந்த நேரத்தில் அறவாசி இப்ப ஒரு பாதுகாப்பு கட்டணம் ஒன்று போட்டிருக்கு.
ஆனா இன்னொரு அறவாசில தான் அந்த பாதுகாப்பு கட்டணம் இல்லை. ஆகவே அந்த வீடுகளிலே குடியிருப்பவர்கள் தான் இந்த கட்டணம் செய்யறாங்க. ஆகவே அவங்களுக்கு நாங்க அந்த கட்டணம் பாதுகாப்பு கட்டணம் செய்யறதுக்காக தேவையான அனுமதி வழங்கியிருக்கோம். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் தலவாக்கலை ஜெயந்தி மாவட்ட மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளனர். 5000க்கும் அதிகமானோர் வாழும் பொரலை வனாத்தமுல்ல தொடர்மாடி வீட்டுத் தொகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டு அபாய நிலை தோன்றியுள்ளது. கடந்த அரசாங்கத்தினால் இந்த வீட்டுத் தொகுதி நிர்மாணிக்கப்பட்டு கடந்த 7 மாதங்களுக்கு முன்னர் மக்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த இடம் மெட்சர உயன என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தொடர்மாறி வீட்டுத் தொகுதியில் 11 மாடிகளில் 430 வீடுகள் காணப்படுகின்றன. கொழும்பு துறைமுகத்தை அழகுபடுத்தும் நோக்கில் அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்களின் வீடுகள் உடைக்கப்பட்டதோடு அதற்கு மாற்றீடாக இந்த இடத்தில் வீடுகள் வழங்கப்பட்டன. இன்று இந்த தொடர்மாடி வீட்டுத் தொகுதிக்கு நாம் சென்றபோது அங்கு அதிகளவான குறைபாடுகளை எம்மால் காண முடிந்தது. තට්ටුවල මේ සම්පූර්ණ සද්දයට මේ ඔක්කොම පුපුරලා තියෙනවා. තව අවුරුදු 5ක් යනකොට සම්පූර්ණ බිත්ති එක්ක අපි බිම තබා ඉන්න ඕනේ. ඔක්කොම බෝඩ් තියෙනවා. මේ වගේ බෝඩ් වල සබ්ජෙක්ට් සගාවගේ ගීලා තිබුණේ. දැන් මාස 6ක් වෙනකොට බලන්න ගීලා තියෙන විදිය. බලන්න මේ ඉඳලා මේ කොනේ ඉඳලා එනවා අපි පිටිලා. ඕම යනවා අර හොරට මේ විදිය තමයි දැන් වතුර එන්නේ. වහිනකොට නිකන් වතුර එනවා. පිපිරලා ඔක්කොම පිපිරලා තමයි. වෙන මොකුත් නෙමෙයි මේ මෙතනින් කැල්ලා කේම පිපුණොත් මේවම කඩලා වැටෙනවානේ පල්ලයට ළමයි මෙතන සෙල්ලම් කරනවා එම තිස්සේම නේද සෙල්ලම් කරනකොට එහෙම ගැටනොත් ඔළුව තමයි වැටෙන්නේ ඒගොල්ලන්ට ඉස්කෝලේට යවන්නකොට ලිෆ්ට් එක වැඩ කරන්නේ උඩ තට්ටු 9 තට්ටු 10 ඉන්න කට්ටිය අපි කොහොමද පඩිපෙළියෙන් නගින්නේ. இந்த வீடுகள் தங்களின் விருப்பத்துக்கு மாறாக வழங்கப்பட்டவை என மக்கள் தெரிவித்தனர். பெரும் அச்சத்தின் மத்தியிலேயே இவர்கள் வாழ வேண்டிய நிலை தோன்றியுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். நாங்கள் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த வெடிப்பு தான் இருக்குது. டாய்லெட் சரியில்லை, மேல எல்லாம் வெடிப்பு. மழை வந்தா தண்ணி சாரலுக்கு வீட்டுக்குள்ள தான் தண்ணி வருது. சாம்பரா எல்லாம் தண்ணி நிறைஞ்சிது. நாங்க இருந்த வீட்டை விட இப்ப இது மோசமா தான் இருக்குது. ஏன்னா நாங்க இருந்த வீட்டு சின்னதா ஓலை குடிசையா இருந்தாலும் அது நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு. இப்ப இதுக்குள்ள வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படணும். வெடிப்பும் கூட மழை சாரல் அடிச்சு சொன்னாக்க இந்த பக்கத்துக்கு அடிச்சு அப்படியே ரூம் எல்லாம் நனைஞ்சு கொண்டு வருது. அல்மாரி கபாட் எல்லாமே நனைஞ்சு அன்னைக்கு ஊறி போயிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா. எங்களுக்கு என்ன செஞ்சு சரி இந்த ஊட்ட மாத்தி தாங்க. எங்களுக்கு செய்ய வானம் இந்த ஊட்ட மாத்தி தந்தாக்க நீங்க மிச்சமே நல்ல අපි එන්න බෑ කිව්වා අපිට බල්ලෙන් ගෙනලා දෙන්න. අපි තට්ටුගේ දෙකක් අපි තට්ටුගේ දෙක ගේකට මේකයි දුන්නේ අපිට. சுவர்களில் வெடிப்பேற்பட்டுள்ளமை தொடர்பில் மெட்சர உயனவில் உள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபை அலுவலகத்திற்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து அவர்கள் கதவு ஜன்னல்களை தற்காலிகமாக செய்துவிட்டு செல்வதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். இது தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் நாம் வினவினோம். ஒரு கட்டிடத்தில் வெடிப்புகள் காணப்படுகின்றன. முன்னணி பொறியியல் நிறுவனம் ஒன்றினால் ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. அவர்கள் சென்று ஆராய்ந்தனர். இந்த கட்டிடத்தில் உடைந்து விழும் அபாயம் கிடையாது என அவர்கள் உறுதி செய்துள்ளனர். அத்துடன் உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் வெடிப்புகள் காணப்படுகின்றன. எதிர்வரும் சில வாரங்களுக்குள் அதனை சரி செய்ய நாம் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். இலங்கையில் தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்தும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று தென் இலங்கைக்கு சென்றுள்ளது. ஒற்றுமை பயணத்தின் 72வது நகரமான தம்பரவை வாகனத்துடன் அணி இன்றைய தினம் சென்றடைந்தது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் ஊவா மாகாணத்தில் பயணிக்கும் இறுதி நாளான இன்று தனமல் விளவை சென்றடைந்தது. தனமல் விழா மக்கள் வாகன தொடரணிக்கு மகத்தான வரவேற்பு அளித்தனர். தனமல் விழா பெயரும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் இவ்வாறு பதிக்கப்பட்டது. ஜன்மபூமி
பின்னர் வாகன தொடரணி ஊவா மாகாணத்தின் இறுதி நகரமான கதிர்காமத்துக்கு சென்றது. ரன்பூமி வாகன தொடரணி மிகவும் அழகாக உள்ளது. இதனை தந்தையுடன் சேர்ந்து வரைந்து வாகன தொடரணி செல்லும் போது காண்பிக்க விரும்பினேன். முழுமை அறுவடையின் வரம் ඇත්තේම උතුරු නැගෙනහිර දකුණ කියලා අපේ ભેදයක් නැහැ. வடக்கு கிழக்கு தெற்கு என்று வேறுபாடு இல்லை. அடிப்படைவாத அரசியல் இல்லாத நாட்டில் ஒற்றுமையுடன் வாழ்வே எமக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் அடிப்படைவாத ஒருமைப்பினால் இந்த மக்களின் மனநிலை பாதிக்கப்படுகின்றது. நல்லிணக்கத்திற்காக சகல ஊடகங்களும் அதே போன்று நாமும் செயற்பட வேண்டும். விசேடமாக வடக்கு கிழக்கு மக்களின் மனநிலையை சுகப்படுத்த வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். කරන්න ඕන හැම ජනමාධ්‍යයක්ම හැම ආයතනයක්ම செழுமை கலைநயத்தின் அழகிய பூமி ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணிக்கு இன மத பேதங்களை கடந்து நல்லிணக்கத்தின் செய்தியுடன் பயணத்தை ஆரம்பித்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்திற்கு கதிர்காமத்தில் பல்வேறு வரவேற்புகள் அளிக்கப்பட்டன. இது மிகவும் சிறந்த விடயமாகும். நாம் மிகவும் சந்தோஷமாக உள்ளோம். கதிர்காமத்தின் பெயரும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியில் இவ்வாறு பதிக்கப்பட்டது. இதன் பின்னர் வாகன தொடரணி தென் மாகாணத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது. தென் மாகாணத்தின் முதலாவது நகரமான தெபரவேவை அடைந்த வாகன தொடரணிக்கு அந்த பகுதி மக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் தெபரவேவ மக்களும் தமது பெயரை இவ்வாறு பதித்தனர். சிரச முன்னெடுக்கும் இந்த சேவையை நாம் பாராட்டுகின்றோம். சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் ஒற்றுமை பயணம் நாளை வீரவில சந்தையிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. முற்பகல் 11 மணிக்கு ஹம்பாந்தோட்டை நகரிலும் பிற்பகல் 2 மணிக்கு அம்பலங்குட நகரத்திற்கும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி பயணிக்க உள்ளது. தேர்தல் முறைமையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய 20வது அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சவால் விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு சவால் விடுக்கப்பட்டுள்ளது. 20வது அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிக்கு அமைவாகவே 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் எதிர்க்கட்சி முழுமையான ஆதரவு வழங்கியது என எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறானதொரு நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி மக்களுக்கும் எதிர்க்கட்சிக்கும் வழங்கிய உறுதிமொழியை மீறி 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றாது தேர்தலை நடாத்துமாறு கோருவது நியாயமற்றது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றமையானது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சவாலுக்கு உட்படுத்துவதும் நெருக்கடிக்குள் தள்ளுவதுமாகவே அமையும் என்றும் தனது அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தற்போது அரசியல் மேடைகளிலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன.
20 සංශෝධනය කියලා එකක් ගේනවා කියලා කියන මමවත් දන්නේ. 20வது அரசியலமைப்பை கொண்டு வந்துள்ளதாக கூறுகின்றனர். அதில் என்ன இருக்கின்றது என்று கூட எனக்கு தெரியாது. நான் நேற்று முன்தினம் கூட கேட்டேன் அதன் உள்ளடக்கம் என்ன என்று. அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு தெரியாது. தயாரித்தது யார் என்று கூட தெரியாது. நான் குழுவில் இருந்தேன். தலைவரும் நான் தான். பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து பொதுமக்களின் கருத்துக்களை அறிந்து தேர்தல் முறை ஒன்றை நாம் தயாரித்தோம். அதில் 225 விட அதிகமாக ஒன்று கூட தேவையில்லை என கூறப்படுகின்றது. 225 விட 30 மேலதிகமாக கொண்ட தேர்தல் முறையை தயாரித்தது யார்? பாராளுமன்றமா? இல்லை, எங்களிடம் கேட்கவே இல்லை. இதனை தயாரித்தது யார்? 2 மாதங்களாக இதனை கொண்டு வருவதாக கூறுகின்றனர். இன்னும் கொண்டு வரும் இறுதி நிலையில் சட்டமூலம் இல்லை. තවමත් මේක ගේන්න පුළුවන් තත්වයක ස්ථීර කෙටුම්පතක් සැකසීලා නැහැ. சிலர் இதற்கு அஞ்சுகின்றனர். சிலருக்கு 20வது அரசியலமைப்பு என்றதும் மண்ணெண்ணெய்ப்பட்ட பாம்பு போல் துடிக்கின்றனர். இதனை நிறைவேற்றினாலும் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. அவ்வாறு அச்சம் கொள்ள தேவையில்லை. இது நியாயமான தேர்தல் முறையாகும். ஆகவே அச்சம் கொள்ள வேண்டாம் என அந்த அரசியல் கட்சிகளுக்கு கூறுகின்றோம். தேர்தல் முறையை நிறைவேற்ற பாராளுமன்றத்தில் அச்சமின்றி ஒத்துழைப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நாங்கள் கொண்டு வரும் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எமது காலை இழுக்கின்றது. 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வரும் போது பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருகின்றனர். 19வது அரசியலமைப்பு முக்கியமானது, ஆனால் அதைவிட 20 முக்கியம் என நாங்கள் கூறுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி அதற்கு விருப்பமில்லை. ஆகவே 19ஐயும் 20ஐயும் ஒன்றாக கொண்டு வருமாறு நாங்கள் கூறினோம். 19ஐ நிறைவேற்றி ஐக்கிய தேசிய கட்சி 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஒத்துழைப்புகளை வழங்க முன்வரவில்லை. தற்போது என்ன நடந்துள்ளது? 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை முடியாது என்று கூறும் அதே சமயம் தேர்தலை வைக்குமாறும் ஐக்கிய தேசிய கட்சி கூறுகின்றது. ஆகவே பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டாம் என ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வாருங்கள். பதுளை வெளிமட குருத்தலாவ 6ஆம் கட்டை பகுதி மக்கள் பெய்து வரும் தொடர் மழையின் காரணத்தினால் தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேறி முகாம்களில் வசித்து வருகின்றார்கள். வெளிமடை குருத்தலாவ 6ஆம் கட்டை பகுதியில் வசிக்கும் சுமார் 21 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மழைக்காலங்களில் முகாம்களிலும் மழை ஓய்ந்ததன் பின்னர் தமது குடியிருப்புகளுக்கும் சென்று தமது வாழ்நாளை கழித்து வருகின்றனர். இந்த நிலைமை கடந்த 10 வருட காலமாக காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் மழையின் காரணமாக இதே பிரச்சனை தான் 8 வருஷம் 9 வருஷமாக எந்த விதமான தீர்ப்பும் இதுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. மண் சரிவு அபாயம் காரணமாக இப்பகுதி மக்கள் சேதமடைந்துள்ள தமது வீடுகளில் வசிப்பதற்கு அச்சமடைந்து தற்காலிக முகாம்களில் வாழ்கின்றனர். வீடுகளின் சுவர்களில் வெடிப்பு காணப்படுவதால் மழைக்காலங்களில் மழைநீர் வீட்டுக்குள் புகுவதால் வீடுகள் தாளிறங்கியும் காணப்படுகின்றன. இங்க வர்றாங்க, எல்லாரும் வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு எல்லாமே சொல்லிட்டு தான் போறாங்க. ஒருத்தர் ஒன்னும் செஞ்ச பாடு இல்ல. வந்து எலெக்ஷன் டைமுக்கு மட்டும் வந்து கேட்டுட்டு கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க கிட்ட ஒரு காகிதம் ஒன்று வாங்குறதாண்டால் இல்ல. நாங்க போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு நிக்கிறோம், அதுவும் வருஷம் கணக்கில் நின்றாலும் ஒன்னும் இல்ல. அங்க எங்க தொழில் செய்யறது? இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ள போதிலும் இற்றை வரை ஒருவரும் தமது வாழ்விட பிரச்சினை குறித்து கவனம் செலுத்தவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.